காக்குமே. இது சுவிதித வேத்யம் தேவகே தேவகூதிம் கிருதனுதிமனுகிருஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹ விமலமதிரதாசோ பக்தி யோகேன முக்தாஹ த்வமபி ஜனகிதார்த்தம் வர்த்தசே தேவகூதி கபில வாசுதேவனுடைய சம்வாதமான நாராயணியத்தினுடைய 15வது தசகத்திலே புண்ணியசாலிகள் யாருன்னு கடைசியா சிரவணம் பண்ணவாத்தான் புண்ணியசாலிகள்னு சொல்லி தேவகூதியானவள் கபிலரிடத்துல பிரார்த்தனை பண்றான், எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு, நீயும் அம்மா பிள்ளைன்ற பந்தத்தோட என்னிடத்துல இருக்க வேண்டாம், இவ்வளவு உபதேசம் கேட்டுட்டு நான் உன்னை என்னிடத்திலேயே வச்சுக்கிறதுன்றது நியாயம் இல்லை, அதனால நீ கிளம்பி உலக உபதேசத்துக்காக கலியுகம் முடிகிற வரைக்கும் பூலோகத்துல ஏதாவது ஒரு இடத்துல மக்களை உய்விப்பதற்காக கபிலா நீ இதே உருவத்தோட நித்தியவாசம் பண்ணணும், தபஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா. கபிலன் உத்தரவு வாங்கின்றார். அப்ப அவனை சோஸ்திரம் பண்ணாலாம், ஏன்னா இப்ப அம்மா பிள்ளைன்ற பந்தம் போயிடுத்துன்னு சொன்னோம். இவர் குருவா உபதேசம் பண்ணிட்டு கிளம்புறார். சிஷ்யாக அம்மாவும் தான் சம்சார பந்தத்திலேருந்து விலகி தான் மோட்சத்தை கேட்கிறா. அப்ப கபிலன் சொன்னார், அம்மா நீங்க மோட்சத்தை அடையணும்னா உயர்ந்த தபஸ பண்ணுங்க, நான் இப்போ உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா அம்மாவுக்காக கொடுத்துட்டான்ற ஒரு கெட்ட பேர் எனக்கு வந்துடும், அதனால நீங்க கர்ம பலன்கள்லாம் என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணியாச்சு, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நம்ம அப்பாவான கர்தமர் தபஸ் பண்ணி நீங்க பணிவிட பண்ணிருக்க, அதனால ஆழ்ந்த சிந்தனையோட சட்டுன்னு இந்த சரீரத்தை தியாகம் பண்ணாம இந்த பிந்து நதி கரையிலேயே உட்கார்ந்து என்னுடைய பதக்கமரங்களை தியானம் பண்ணி நீங்க அந்த தியான யோகத்தாலும் தபோ யோகத்தாலும் மோட்சத்தை அடையலாம், நீங்க தபஸ் பண்ண போற இடம் உயர்ந்த ஒரு திருநாமத்தோடு பின்னாடி பிரபலமாக விளங்க போறதுன்னு சொன்னாராம். அதனால தான் இந்த தேவகூதி தபஸ் பண்ணி மோட்சத்தை அடையக்கூடிய இடத்துக்கு பின்னாடி சித்தாசிரமம்னு பேர் வருது. அந்த சித்தாசிரமம் தான் தேவகூதியால எந்த தபஸ்விகள் அந்த ஆசிரமத்துல தவம் செய்தாலும் அவர்களுக்கு சித்தியை குளிக்கக்கூடிய ஒரு ஆசிரமமாக இருக்கிறதுனால இவளால அதுக்கு சித்த பதம் சித்தாசிரமம்னு பேர் வர போறது. அதனால தான் இதே சுவாமி கபில வாசுதேவனாக இப்ப அவதாரம் பண்ணவர் தான் பின்னாடி தசாவதாரத்துல ஒரு அவதாரமான உயர்ந்த வாமனாவதாரத்தை குருவாயூரப்பன் பண்ண போறார். அந்த வாமனாவதாரம் பண்ணணும்னு அவர் தீர்மானம் பண்ண இடம் இந்த சித்தாசிரமம். காரணம், முன்னாடி தங்க அம்மா கபில வாசுதேவ சம்வாதத்தை கேட்டு தேவகூதி தபஸ் பண்ண இடம்னு தீர்மானம் பண்ண போறார். அதே சித்தாசிரமத்துல தான் ராமன் அவதாரம் பண்ணும் போது ஜனகர் தான் போட்டியில வச்ச சிவதனுசான அந்த வில்ல உடைச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 நாட்கள் விஸ்வாமித்ரர் ராமனை இந்த சித்தாசிரமத்துல தங்க வச்சு அவனுக்கு சித்தியை கொடுத்து அழிச்சுட்டு போனதுனால தான் ராமனுக்கு அந்த வில்ல வளைக்கக்கூடிய பராக்கிரமம் வந்துதான். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சித்த பதம்னு தேவகூதி தபஸ் பண்ண போற இடம், அந்த இடத்துல பண்ணு பின்னாடி உயர்ந்து விளங்கும்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்குறார். அப்ப பகவத் ஸ்வரூபத்தோட இவனுக்கு காட்சியை கொடுக்கிறார். அப்ப குருவாயூரப்பா அந்த தேவகூதி ஆனவள் தன்னுடைய குழந்தைய குருவா தியானம் பண்ணிண்டு சோஸ்திரம் பண்ண பாகவதம் பேசித்து ஸ்வதேஜசா தொஸ்த குண பிரவாகமோ வந்தே விஷ்ணு கபிலமோ வேத கர்ப்பமோ, அப்படி கபிலன் வேத கர்ப்பனாக எனக்கு உபதேசம் பண்ணேன்னு குழந்தைய அனுப்பச்சே ஆனந்த கண்ணீர் விட்டாளாம். கபிலா எனக்கு மோட்சம் கூட வேண்டாண்டா, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு இத்தனை யோகத்தை நீ எனக்கு அனுஷ்டிச்சு உலகத்துல நல்ல கதை அடையறதுக்கு சொன்னேன், அதெல்லாம் கூட எனக்கு புண்ணியம் இல்லை, வைகுண்ட பதம் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான், ஆனா அதை விட ஒரு சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்துட்டியே, வந்தே கபிலம் விஷ்ணும் வேத கர்ப்பம், உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடிய மூர்த்தி எல்லாத்தையும் அடக்கிண்டு என்னுடைய கர்ப்பத்துல நீ குழந்தையா வசிச்சு ஒரு குழந்தை கர்ப்பத்துல படக்கூடிய விஷயங்களை எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணி கபிலன்னா தேவகூதியினுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு பேரை எனக்கு நீ வாங்கி கொடுத்த பாரு. ஒரு பகல் உலகலாமுதரத்துள் பொதிந்து அருமறை குணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுரப் பயந்தனல் திறங்கள் கோசலைன்னு பின்னாடி கோசலையான அந்த கௌசல்யனுக்கு பிள்ளையார் ராமன் பிறந்ததை கம்பர் கொண்டாடிய ஒரு பாசுரம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒத்து போறதா.
அந்த அளவுக்கு நீ என்னுடைய வயத்துல பிறந்ததுனால நான் புண்ணியம் பண்ணேன். இதையே செவ்வைச்சூடுவார் தமிழ்ல சொன்னார். மின்வயில் பிறந்த ஜோதி வெறுவர வெயில் சூழ் கொன்ற பொன்வயிர் பிறந்த காந்தி பொழிந்த செங்கமலை கேள்வே உன் வயிற்றோர் பால் எல்லா உலகமும் இருப்ப உன் வயிற்றோர் பால் எல்லா உலகமும் இருப்ப நீ வந்து கண்ணா என் வயிற்றிருந்தாய் என்ன ஏழையேல் என்னலாமே. உன்னுடைய உலகத்துல எல்லா உலகமும் உன்னுடைய வயத்துல அடங்கி இருக்கச்சே, என்னுடைய வயத்துல நீ இருக்கிறதுக்கு நான் என்ன ஒரு பெரிய புண்ணியத்தை அடைஞ்சேன். அதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு. அதனால நான் உன்னை கட்டுப்படுத்த விரும்பல, நீ கிளம்புன்னு சொல்லி கபிலனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். கபிலர்களும் நேர அம்மாவனிடத்துல உத்தரவை வாங்கிட்டு கபிலோ பிமகா யோகி பகவன் பிதுராஸ்மராத் மாதரம் சமனுஜ்ஞாப்ய பிராகுதி சிந்தி சம்யயோ. அம்மாவை பிரதட்சணம் பண்ணிட்டு அம்மா ஸ்தானத்துல இப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாராம். மகாவிஷ்ணு ஸ்தானத்துல குருவா இருந்தார். அம்மா கையை கூப்பி சோஸ்திரம் பண்ணா. அழகான ஒரு கட்டம் கபிலவ தேவகூதி சம்வாதம் இருக்க. சின்ன கதையா இருந்தா கூட பல ஆழம் பொறிந்த தத்துவங்கள். இப்ப அம்மாவா விட கொடுத்துட்டாலோன்னா கபிலனா மாறினார். அம்மாவை 3 சுத்து சுத்தினார். தாயை வணங்கினார். தாயினிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புறாராம். அப்ப அந்த கிளம்பி இவர் எங்க போறாருன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்க போறார். அதுக்குள்ள நாம் இப்போது அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கோயிலோட ஒரு உத்தமமான திவ்ய தரிசனம் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். ஸ்ரீ பட்டை பெருமாள் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்திலே சேலத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ராசிபுரம் என்ற ஒரு ஊரிலே இந்த கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். வலம் வர ஆரம்பிக்கும் போது உயர்ந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நமக்கு பலவிதமான ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் சாதுர்மாசிய சங்கல்பத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய திவ்ய தரிசனமானது இந்த திருக்கோயிலிலே நமக்கு பலவிதமான ஒரு புண்ணியங்களை அளிக்க வல்லதாக இருக்கின்றது. இதோ ஆழ்வார்கள் முதலாழ்வார் தொடங்கி பொய்கை ஆழ்வாருடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். உடனே பூதத்தாழ்வார், அழகான ஒரு பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அவரே கதி என்று இருந்த கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக அவர் மங்களாசாசனம் செய்த மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று இவர்களுடைய உத்தமமான திவ்ய தரிசனத்தோடு நாம் அழகாக யாருடைய 1000வது நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த பகவத் ஸ்ரீ ராமானுஜரான பாஷ்யக்காரருடைய திவ்ய தரிசனத்தையும் ஆச்சாரிய வள்ளலாக நாம் இதோ அடைகின்றோம். ஆகா, அழகான ஒரு திருமேனி அமர்ந்த திருக்கோலத்திலே தனி சன்னதியாக உயர்ந்த திருமண்காப்பை தான் சார்த்திக் கொண்டு இரு கைகளையும் கூப்பி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டு அழகான பவித்திர மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டு இங்கே சேவையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். காவி வஸ்திரத்துடன் தான் கருணையே உருவெடுத்த திருமுகத்துடன் அனைவரையும் உய்விக்கும் பொருட்டு அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவங்களை உபதேசம் செய்ததை தானே கையை கூப்பி கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்த அழகான உருவத்திலே இருக்கக்கூடிய பகவத் ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ சிறிய திருவடியான ஆஞ்சநேயனுடைய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். ஆஞ்சநேயர் இங்கு மூலமூர்த்தியாக தனி சன்னதியாக எழுந்தருளியிருக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே சிறிய உருவமாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு சாந்தமான முகத்துடன் ஆனந்த பாஷ்பத்துடன் கர்ண பத்திரங்களைத்தான் சார்த்திக் கொண்டு சேவை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை திருவடி முதல் திருமுடி வரை மாலைகளை சார்த்திக் கொண்டும் மாலைகளை களைந்தும் நாம் தரிசனம் செய்கின்றோம். இதே பாவத்திலே இந்த திருக்கோயிலிலே சிறிய மூர்த்தியாக அனுமான் உற்சவ மூர்த்தியாகவும் இதோ நமக்கு சேவையை அளிக்கின்றார். அழகான நின்ற திருக்கோலம் மலர் கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு கையை கூப்பிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ராமபக்தனாக எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் என்று தான் கேட்கக்கூடிய ராமனுடைய கதைகளை தியானம் செய்து கொண்டே எந்த கதையை சிரவணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உத்தமர்கள் என்று இப்போது கபிலன் உபதேசம் செய்த ஒரு விஷயத்தை
நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு ஆஞ்சநேயன் உத்தமமான இரு திருவடிகளுடன் அந்த திருவடிகளுக்கு நடுவே அழகான கதையை தான் தாங்கிக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய சிறிய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தோடு கபிலோபதேசத்தினுடைய பூர்த்திக்கு நாம் திரும்பிவிட்டோம். 15வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்கின்றார் நாராயண பட்டத்திரியும். குருவாயூரப்பா, விமலமதிரதாசவோ பக்தி யோகேன முக்தாக த்வமபி ஜனகிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீத்ஸ்யம். அம்மா நீ உலகத்திலேயே தங்கி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. அதனால மத்த அவதாரங்கள் மாதிரி சட்டுன்னு மறைச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிட முடியாது. அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டார். கடைசியா அம்மா தனக்காக கேட்கல, உலக நன்மைக்காக கேட்டார். அதனால கபிலன் அம்மா கிட்ட சொன்னார், அம்மா நீங்க கவலைப்பட வேண்டாம், பூலோகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் இருந்துட்டு ஜனங்களுக்கு நல்லதை காட்டுவேன், தபஸ் பண்ணுவேன்னு சொல்லி குருவாயூரப்பா நீ என்ன பண்ண, சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், சாங்கிய யோகத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாரத தேசத்திலே இமயமலையில அதனுடைய வடகிழக்கு திசையில துவமபி ஜனகிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீத்ஸ்யம். வடகிழக்கு திசையில இன்னைக்கும் நீ கபில வாசுதேவனாக இமயமலைக்கு பக்கத்துல பல சித்த சாரணர்கள் எல்லாம் புடைசூழ குருவாயூரப்பா நீ நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கியாமேன்னு கேட்க குருவாயூரப்பன் 9வது ஸ்லோகம் சத்தியம்னு சொல்லி தான் இன்னைக்கும் கபில வாசுதேவனாக வாசம் பண்றேன்னு சொல்லி பட்டத்திரிக்கு அங்கீகாரம் பண்ணாராம். அந்த ஸ்லோகம் பூர்த்தியாருது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, தேவகோதி கருள் செய்ய அன்னவனு முக்தி நரி சேர்ந்தானன்றோ பாவமுறு உயர்குலங்கள் பரமபதம் தலை அடைய பரிவு காட்டி ஓலலின்றி உனைப்பணியும் தொண்டர் அருளே கோயிலில் கண் உளவி நின்ற தேவருக்கு தேவனன குருவாயூர் அமர்ந்தருளோ கண்ணா தேவதேவே. குருவாயூரப்பா ஜனகிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீத்ஸ்யாம். இன்னைக்கும் வடகிழக்கு திசையில கபிலனாக அனுகிரகம் பண்ணின்று கேளாமேன்னு கேட்க குருவாயூரப்பன் அங்கீகரிக்கம் பண்ண இந்த ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகத்துல தசகத்தோட பூர்த்தி. இந்த சரித்திரத்தை கேட்டவாளுக்கு பலஸ்ருதியை சொல்லி பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வைபவங்களை எல்லாம் நாம் இந்த திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.